பயன்படுத்தும் கணித ஆசிரியர் கையேட்டில் இரண்டாவது கட்டகமான நான் காணும் வடிவங்களில் இருக்கக்கூடிய மூன்றாவது செயல்பாட்டினை குழந்தைகளோடு சேர்ந்து எப்படி மகிழ்ச்சியாக செய்யலாம் என்று பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்த பண்ண போறேன். சரியா? எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? சாப்பாடு. சாப்பாடு பிடிக்கும். வேற உனக்கு சாப்பாடு தான் பிடிக்குமா? சூப்பர். எனக்கு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். வேற கதை. சூப்பர். கதை பிடிக்கும். டிவி பார்க்கறது பிடிக்கும். வேற கதை. வேற விளையாடுறது. சூப்பர். யாருக்கெல்லாம் கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கும். சரியா? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த கதை எதை பத்தின கதை தெரியுமா? எதை பத்தின கதை தெரியுமா? தம்பி சொன்னா இல்லையா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு. அதனால இன்னைக்கு கதை எதை பத்தின கதை? சாப்பாடு பத்தின கதை. கேட்க ரெடியா? சரி. முகில் பிரியான்னு 2 குழந்தைங்க இருந்தாங்களாம். முகில் பிரியான்னு 2 குழந்தைங்க இருந்தாங்களாம். அவங்க வீட்டுல இருந்தாங்க. சரியா? அப்ப நைட் ஆயிருச்சான். நைட் ஆனா என்ன ஆகும்? பசிக்கும் இல்லையா? முகிலுக்கும் பிரியாவுக்கும் ரொம்ப பசிச்சுச்சான். சரியா? பசிச்ச உடனே என்னோட இன்னும் சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நேரம் எழுந்து அப்பா கிட்ட போய் சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? என்னது? தோசை. உனக்கு தோசை பிடிக்குமா? பத்தியா? உனக்கு பிடிச்சதாவே நடக்குது. சரி, என்ன சொன்னாங்க அப்பா? தோசைன்னு சொன்னாங்களாம். சரியா? தோசைன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சான். ஏன் தெரியுமா? சூப்பர். தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும்? எனக்கும் தோசை பிடிக்கும். தோசையில என்ன தோசை பிடிக்கும்? நெய் தோசை, ஸ்டார் தோசை. வேற ஸ்டார். நெய் தோசை. சரி, தோசை பிடிக்கும். சரியா? சரி, இப்ப அவங்க 2 பேரும் யாருக்கிட்ட போய் கேட்டாங்க? அப்பா கிட்ட போய் தோசை கேட்டாங்க. உங்க வீட்டுல யாரு தோசை ஊத்தி கொடுப்பாங்க? அம்மா. யார் வீட்டுல அப்பா தோசை ஊத்துவாங்க? சூப்பர். அப்பா செய்வாங்களா? உங்க வீட்லயும் அப்பா செய்வாங்களா? அப்படியா? எல்லா நாளும் அப்பா செய்வாங்களா? சூப்பர் அப்பா. என்ன? சரி, முகிலோட அப்பா அவங்க 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி டிசைனா தோசை ஊத்தி கொடுத்தாங்களாம். என்னென்ன டிசைன் தெரியுமா? மொபைல் போன் மாதிரி தோசை சுட்டு கொடுத்தாங்களாம். என்ன வடிவம் அது? செவ்வக வடிவத்துல தோசை சுட்டு கொடுத்தாங்க. அப்புறம் சமோசா மாதிரி தோசை சுட்டு கொடுத்தாங்களாம். சமோசா எப்படி இருக்கும்? முக்கோணம். வெரி குட். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கேன். நல்லா கை தட்டுங்கப்பா. எல்லா வடிவமும் தெரிஞ்சிருக்கு. ஆக அழகா நிலா மாதிரி வட்டமா, முக்கோணமா, அப்புறம் செல்போன் மாதிரி செவ்வகமா, இப்படி டிசைனா சுட்டு கொடுத்தோன்னே அவங்க 2 பேரும் எப்படி ஆயிட்டாங்களா? ஆச்சரியமா ஆயிட்டாங்களா? அதோட சேர்த்து அவங்க எப்படி ஜாலியா நல்லா சாப்பிட்டாங்களாம். சரியா? எப்படி சாப்பிட்டாங்க? நல்லா சாப்பிட்டாங்களாம். இப்படி டிசைனா தோசை ஊத்துனா நல்லா சாப்பிட தோணும்ல? ஆமா தானே? அப்படி நம்ம சுட்டு பார்ப்போமா? சரி, இப்ப தோசை ஊத்துறதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப தோசை ஊத்தலாமா? சரி, முகிலோட அப்பா என்னென்ன வடிவத்துல தோசை ஊத்துனாங்க ஞாபகம் இருக்குதா? என்னென்ன வடிவத்துல? ஸ்டார். சரி, வெரி குட். சமோசா வடிவத்துல. சூப்பர். கடலை மிட்டாய் வடிவம். வெரி குட். வேற? செல்போன் தோசை, நிலா தோசை. சரி, இப்ப இந்த எல்லா தோசையும் நம்மளும் சுட்டு பார்க்கலாமா? ரெடியா? சரி, இப்ப தோசை ஊத்திடுவோமா? முதல்ல என்ன தோசை ஊத்தலாம்? முதல்ல ஸ்டார் தோசை. சரியா? இப்ப மாவை எடுத்து ஆமா, இது கோலமாவு. கோலமாவுல தான் தோசை ஊத்த போறோம். சரியா? ஒரிஜினல் தோசை மாவுக்கு எங்க போறது? இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்டார் தோசை ஊத்த போறோம். ஸ்டார் மாதிரி வருதா? சூப்பர். கை தட்டுங்கம்மா. அழகா இருக்குல்ல அந்த ஸ்டாரு. அடுத்து என்ன தோசை ஊத்தலாம்?
வெரி குட். சமோசா தோசை. அடுத்து என்ன தோசை? சமோசா தோசை. வெரி குட். அடுத்து என்ன தோசை ஊத்து? நிலா தோசை ஊத்துவோமா? சரி, சூப்பர். நிலா தோசை தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நிலா மாதிரியே வருமா? ஏய், சூப்பர். நிலா மாதிரி இருக்கா? சரி, அடுத்து என்ன தோசை ஊத்தலாம்? பர்பி தோசை. கடலை மிட்டாய் தோசை ஊத்துவோமா? அப்ப கை தட்டுங்க. சூப்பர். அடுத்து என்ன தோசை? செல்போன் தோசை. இதை நான் கரெக்டா போட்டுருவேன் இந்த தோசையை. அடுத்து என்ன தோசை? பூ தோசை. வெரி குட், சூப்பர். பூ தோசை சுடுவோமா? சரி, சின்ன பூவா பெரிய பூ? பெரிய பூக்கு கல்லு சின்ன கல்லா இருக்குது. சின்ன பூ சுடுவோம். முதல்ல பூவுக்கு நடுவுல ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாம். ரவுண்டா இருக்கா? நல்லா இருக்குல்ல? சூப்பர், வெரி குட். இப்போ எல்லா தோசையும் சுட்டாச்சு. முகிலோட அப்பா சுட்ட எல்லா தோசையும் நம்மளும் சுட்டாச்சு இல்லையா? நான் சுட்டது போலவே நீங்க எல்லாம் சுடுறீங்களா? தோசை ஊத்துறதுக்கு ரெடியா? சூப்பர். இப்ப தோசை கல்லும் மாவும் தரேன். உங்களுக்கு என்ன தோசை விருப்பமோ அந்த தோசையை சுடுங்க. சரியா? சரி, இந்தாங்க தம்பி. சரி, உங்களுக்கு பிடிச்ச தோசையை இப்ப ஊத்துங்க. ரெடியா? ரெடியா? ஊத்துங்க பாப்போம். எல்லாம் ரொம்ப அழகா தோசை ஊத்திட்டாங்க இல்லையா? எல்லாருக்கும் நல்ல கை தட்டிடுங்கப்பா. சூப்பர். சரி, நீங்க என்ன தோசை ஊத்திருக்கீங்க? சர்க்கிள். நிலா மாதிரி தோசை ஊத்திருக்காங்க இல்லையா? நிலா என்ன வடிவம்? வட்ட வடிவம். வட்ட வடிவத்துல பாப்பா தோசை ஊத்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பாராட்டு சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். கை கொடுங்க. சூப்பர். நீங்க என்ன தோசை ஊத்திருக்கீங்க? செல்போன் தோசை. செல்போன் என்ன வடிவத்துல இருக்குது? செவ்வகம். நல்லா கை தட்டுங்கப்பா. சூப்பர். இப்ப செவ்வக வடிவத்துல செல்போன் தோசை ஊத்திருக்காங்க. சூப்பரியா. அடுத்து நீங்க என்ன ஊத்திருக்கீங்க? சமோசா தோசை. அது பாக்குறதுக்கு என்ன வடிவத்துல இருக்கு? முக்கோணம். வெரி குட். நல்ல கை தட்டுங்கப்பா. சூப்பர். அடுத்து நீங்க என்னையா ஊத்திருக்கீங்க? வெரி குட். அதுல என்னென்னலாம் இருக்குது? என்னென்ன வடிவம் இருக்கு? சர்க்கிள் இருக்குது. எத்தனை சர்க்கிள் இருக்கு அதுக்குள்ள? ஒன்று. வேற ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் குட்டி சர்க்கிள் எத்தனை இருக்கு? 3 இருக்குது. ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள குட்டி சர்க்கிள் எத்தனை இருக்கு? 3 இருக்குது. இப்போ ஒரு பெரிய வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள 3 சின்ன சின்ன குட்டி குட்டி வட்டங்கள் இருக்குது. வெரி குட், சூப்பர். என்ன தோசை ஊத்திருக்கீங்க? வட்டம். நிலா தோசை. சூப்பர். நீங்க? சூப்பர். அழகான பூவா இருக்கு. சதுரம். சதுரம். கடலை மிட்டாய் இல்லையா? சூப்பர். பாப்பா நீங்க என்ன ஊத்திருக்கீங்க? முயல். ஏ, இந்த முயல் ரொம்ப அழகா இருக்குதே. கை தட்டுங்க பாப்பா எல்லாரும். நீங்க நீங்க என்ன ஊத்திருக்கீங்க? வட்டமா? வட்டம் கொஞ்சம் கோணிருச்சு. சூப்பர். எல்லாரும் எல்லா வடிவங்களையும் ரொம்ப ஜாலியா கத்துக்கிட்டோம் இல்லையா? கத்துக்கிட்டோமே. சூப்பர். ரொம்ப அருமையா எல்லாரும் அழகா சுட்டிங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்லா கை தட்டுங்க. சூப்பர்.
சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் என்ற கணிதத்துடைய அடிப்படையான வடிவங்களை குழந்தைகளுக்கு இந்த செயல்பாட்டின் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாக கற்றுக் கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.